Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! தமிழகத்தினுடைய மக்களுக்கு தமிழர்களுடைய உரிமைகள், தமிழ் மக்கள் சார்பாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் நிறைவேற்றுகின்ற அந்த திட்டங்களுக்கு உடனடியாக அனுமதி கவர்னர் வழங்க வேண்டும் என்ற அதைதான் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுகிறோமே தவிர வேற ஒன்றும் நாங்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவது மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள், அதற்கு இடையூறாக இருக்காதீர்கள் என்பதுதான். இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கு இடையூறாக இருக்காதீர்கள், மக்களாட்சி தத்துவத்திற்கு நீங்கள் ஆதரவாக இருங்கள், நீங்களும் அந்த நல்ல பேரை எடுத்தீங்களா மக்களுக்கு ஆதரவா அப்படின்னு. இப்போ வெள்ள சேதம் ஏற்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஓடி ஓடி பார்க்கிறார், இரவு பகல் பார்க்கிறார், எல்லா அமைச்சர்களையும் அழைத்து பார்க்கிறார், ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி அந்த நிவாரணமும் கொடுக்கிறார். இதையெல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய தொகை உடனடியாக கிடைக்கவில்லையே, உரிய தொகை கிடைக்கவில்லையே என்றுதான் சுட்டி காட்டுகிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு கவர்னர் வருகைக்கு நாங்கள் அதுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்பலை. மாண்புமிகு கவர்னர் இந்த தர்காவில் எல்லாம் பார்க்கும்போது வந்ததற்காவது அவர் உள்ளம் நல்லுள்ளமாக மாறி ஒன்றிய அரசாங்கத்தினிடத்தில் கேட்டு தமிழக மக்களுக்கு அவர்கள் நன்மை பணக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கவர்னர் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். இல்ல மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டாரு, உரிமையோடு கேட்கிறாரு. நாங்கள் தமிழகத்தின் சார்பாக செலுத்துகின்ற வரியில், ஜிஎஸ்டி வரியில் எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை கூட இன்னும் கொடுக்காமல் காலதாமதம் ஏற்படுத்துகிறீர்கள். இதை போல மழை காலங்களில் வெள்ள சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. எங்களை மக்களை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. உடனடியாக அந்த பணிகள் எல்லாம் சீரமைக்க வேண்டும். போதிய நிதியும் நாங்கள் கேட்கிற நிதியும் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார். கொஞ்சம் உரிமையோட மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உரிமையோடு கேட்டார். நாங்கள் ஏசனம் கேட்கவில்லை. எங்கள் தமிழகத்தை சார்ந்த மக்கள் செலுத்தியிருக்கிற வரியில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை உடனடியாக காலதாமதம் செய்யாமல் நீங்கள் கொடுங்கள் என்றுதான் அவர் கேட்டிருக்கிறார். கனிமொழி கலைஞருடைய மகள், அவங்களுக்கு ஒரு திறமை. உதயநிதி ஸ்டாலின் கலைஞருடைய பேரப்பிள்ளை. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஊர்ல கூட, யார் சொத்துப்பான்னு பிள்ளை கேட்கும்போது இது அப்பா சொத்துங்கன்னுவாங்க, இது யார் சொத்துவான், இது என் பாட்டம் சொத்துன்னுவாங்க. அந்த மாதிரி அவரு வயது சிறிய வயது, கருத்தை சொல்லுகின்ற நேரத்துல கொஞ்சம் வேகமா தெளிவா சொல்றதால அது சில பேர் அது விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறாங்க. பொருள் அப்படின்னு எடுத்துக்கினா நீங்க பாருங்க, அது நல்ல கருத்தாக இருக்கு. 50 ஆண்டு காலம் பெய்யாத மழை சென்னையிலே, 160 ஆண்டு காலத்துக்கு முன்பு பெய்த மழை தென் மாவட்டங்களிலே. இதை சமாளித்து இன்றைக்கு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய இயந்திரம், ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு போட்டு, அமைச்சர்களை போட்டு, முதலமைச்சர் டெல்லிக்கும் செல்லுகிறார், டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரார், சென்னையிலிருந்து மீண்டும் தூத்துக்குடிக்கு போகிறார். இப்படி இரவு பகல் பாராமல் இடுப்பளவு தண்ணீர்ல கூட நின்று மக்களுடைய தேவை என்னன்று உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி. இதுல போய் அவங்க மெத்தனமாக இருந்துட்டாங்க, தோல்வி ஏற்பட்டுட்டாங்க, ஒரு மாயை உண்டாக்குதுன்னு சொன்னா மாயெல்லாம் தவிடு கூட ஆக்குவதுதான் திராவிட மாடல். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக வெட்ட வெளிச்சமாக நாடு முழுவதும் எல்லா அடிப்படை தேவைகள் பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பெண் அடிமை ஒழியப்பட வேண்டும், பெண் உரிமை காக்க வேண்டும் என்பதற்காக பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், கல்வியில் அவர்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்திலிருந்து, கலைஞர் மகளிர் உதவும் திட்டத்திலிருந்து, பெண்களுக்கு பேருந்தில் பயணம் செலுத்துகின்ற உரிமையிலிருந்து எல்லாம் தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, அடித்தளத்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காக திட்டங்களை தீட்டி செய்து கொண்டு வருவதை இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமையின் காரணமாக தான் இந்த விமர்சனம் என்பது இந்த நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு நல்ல தீர்ப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவை உள்ளடங்கிய 40 தொகுதிகள் மட்டுமல்ல, முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த பார்வை இந்தியா முழுவதும் ஏற்பட்ட நேரத்தில் மத்தியில் எப்படி ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதோ அதை போல கலைஞருடைய வழித்தன்றலாக இருக்கின்ற நம்முடைய தளபதியினுடைய தலைமையில்
இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இந்த இந்தியாவிற்கு ஒரு விடியல் ஏற்படும். தமிழகத்தில் விடியலை மேற்கொண்ட தளபதி மு.க.ஸ்டாலின் இந்தியாவுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தி ஒரு நல்ல மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்தியாவை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது.